ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன வீடியோ என்ன பார்க்க போனால், நம்ம மொபைல் ஃபோன்லேயே அதிகமாக ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கக்கூடியது இந்த கேமரா தான். ஸோ இந்த கேமரா எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குதோ அதே அளவுக்கு நம்மளோட ஃபோனில் வந்து ஆபத்தும் விளைவிக்கக்கூடிய அளவில் தான் இந்த கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் இந்த ரெண்டுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கேமரா வந்து நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும், அப்படி இல்லை பேக் கேமராவாக இருக்கட்டும், ஸோ இது ரெண்டுமே நமக்கு தெரியாமல் நம்மளோட ஃபோட்டோஸ் அண்ட் டேட்டாஸை வந்து அதர் சைட்ஸ் இல்லை அதர் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலமாக நம்ம கேமராவை அக்சஸ் பண்ணி நம்மளோட டேட்டா வந்து எடுக்கிறாங்களா இல்லை நம்மளை வந்து கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம டே பை டே வந்து பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை வந்து எப்படி கவனிக்கிறது அண்ட் இதில் இருந்து நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராலேருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது செட்டிங்ஸ் தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சி ஆல் ஆப்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆப்ஸ் இங்கே வந்துடுது. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் கேமரா அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இருக்குது கேமரா. ஸோ இந்த மாதிரி இங்கே கேமரா அப்படிங்கிற இதில் இல்லைன்னா மேலே சர்ச் பண்ணி கேமரா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த கேமராவை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கேமரா ஓப்பன் பண்ணோன்னா இப்போ நம்ம இந்த பிளேஸுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்பில் வந்து நம்மளோட கேமரா வந்து லிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் வந்து இங்கே போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். இப்போது பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ பெர்மிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து அலவுட் நாட் அலவுட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியாது, ஹிடனாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதுக்காக மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆல் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வரும். இதில் கீழே ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா ஆப்ஸு என்னென்ன ஆக்சஸ் பண்ணுது, எதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது. இதில் இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேறு எதுவும் இங்கே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விஷயத்துக்காக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக் வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட கேமராவை வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியாமல் யூஸ் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபுல்லாகவே பேக் வந்துடலாம். இப்போ உங்களோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடியது இந்த ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ரைவசி வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ரைவசி கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து பெர்மிஷன் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் இந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் வரும். இதில் இந்த கேமரா அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கேமராவை கிளிக் பண்ணுறேன். ஸோ கேமரா கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் பாருங்கள் அலோடு ஆல் த டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நோ ஆப்ஸ் அலோடுன்னு இருக்குது. நான் வந்து எப்போவுமே என்னோட கேமராவை யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஆப்புக்குமே நான் ஆக்சஸ் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ஸோ உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் இந்த அலோடு ஆல் த டைம் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஆப்ஸ் இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டோன்ட் அலோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இல்லை ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் உங்களுக்கு தெரியாமல் கேமராவை எந்த ஆப்புமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு. அடுத்து பாருங்கள் அலோட் ஒன்லி வைல் இன் யூஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாமே கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸை நான் எப்போ யூஸ் பண்ணுறேனோ அந்த நேரத்தில் இந்த ஆப்ஸ் வந்து அந்த நம்மளோட ஃபோன் கேமராவை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பொருள். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆக்சிஸ் மொபைல் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. ஸோ இது ஆக்சிஸ் பேங்கோட அஃபிஷியல் ஒரு ஆப் தான். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கொடுத்துட்டு அலோ ஒன்லி வைல் யூஸிங் த ஆப் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது என்னோட கேமராவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து இதில் இருக்கிறத விட இந்த ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு கூட நம்ம பேக் வந்துடலாம். ஸோ இப்படி வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிற இந்த இடத்துல இங்கே வந்துடும் அந்த ஆப்பு. ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ முக்கியமாக ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துடலாம். இப்போ கூகுள் குரோம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கூகுள் குரோம் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத நான் செட் பண்ணுறேன். ஸோ ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படின்னா நம்மளோட கேமராவை கூகுள் குரோம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். கேமராவை நம்ம அக்சஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அதை கேட்கணும். நம்ம எஸ் கொடுத்தா மட்டும் தான் கேமராவை கூகுள் குரோம் வந்து அக்சஸ் பண்ணணும். இப்போ ஆஸ்க் எவ்ரி டைம் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த கூகுள் குரோம் அப்படிங்கிறது வந்து இந்த கூகுளோட தொடர்புடையது. ஸோ இந்த கூகுள் குரோம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆப்ஸ் தான். ஸோ இங்கேயுமே நம்ம வந்து அதை வந்து ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத நம்ம வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் சம்மந்தப்பட்டது எதுவுமே இங்கே இல்லை. இந்த எல்லாமே நம்ம அப்படி வச்சிட்டோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டு கூகுள் குரோமில் கேமரா யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில் இந்த கேமரா யூஸ் பண்ணக்கூடியது ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே சர்ச் வித்
யுவர் கேமரா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன்னா பாருங்கள், கோ டு செட்டிங்ஸ், கேமராவை நீங்கள் அக்சஸ் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே வந்து என்னோட கூகுள் குரோமில் வந்து கேமராவை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஆப்புக்குமே பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம வந்து அக்சஸ் நம்ம வந்து ஓகே கொடுத்தா தான் என்னோட கேமராவை அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுறது தான் இந்த விஷயம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் எடுத்துக்கிறேன், இதே ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத வைக்கிறேன். அப்புறமா யூடியூப் எடுத்துக்கிறேன், ஸோ ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நாட் அலவுடுன்னு இருக்குது பாருங்கள். என்னோட மீதமுள்ள எந்த ஆப்ஸுக்குமே நான் என்னோட கேமராவோட அக்சஸை நான் கொடுக்கல. இப்போ பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ண தெரியும் உங்களுக்கு. இன்ஸ்டாகிராம் இருக்குது பாருங்கள். இந்த இன்ஸ்டாகிராமுக்கு கூட நான் என்னோட கேமராவை அக்சஸ் கொடுக்கல. இன்ஸ்டாகிராம் எனக்கு தெரியாமல் என்னோட கேமரா வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது எதுவுமே, இந்த ஆப்ஸ் எதுக்குமே நான் வந்து என்னோட கேமரா அக்சஸை கொடுக்கல. ஸோ இந்த நாட் அலவுடுன்னு இருக்கிறது கீழே ஓகே, எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த நாட் அலவுடுன்னு இருக்கக்கூடியதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே முடிஞ்ச வரைக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சந்தேகப்படும்படி ஆப்ஸ் ஏதாச்சும் இதில் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இங்கே அதிகமாக நீங்கள் ட்ரஸ்டடாக ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருக்கக்கூடிய ஆப்ஸோட லிஸ்ட் மட்டும் இந்த இடத்துல இருக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம கேமராவை வச்சு நம்மளை வந்து கண்டிப்பாக கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி ஆகணும். அதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன் கேமரா வந்து எப்போ ஒர்க் ஆனாலுமே மேலே வந்து பாருங்கள், இந்த ஃபோனில் பாருங்கள், அந்த நம்ம சிக்னல் எல்லாம் காமிக்கக்கூடியது பக்கத்துலேயே பேட்டரி சிம்பிள் இருக்கும். ஸோ அது பக்கத்துலேயே இந்த க்ரீன் கலரில் ஒரு ரவுண்டாக வந்து ஒரு சிம்பிள் வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து எப்போவுமே நம்ம மொபைல் ஃபோன் கேமராவை நம்ம ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும் போதோ அப்படி இல்லை நம்ம கால் பேசும்போதோ இந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் இது வரணும். இது தேவையில்லாத சும்மா மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சும்மாவே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு காரணமான ஆப் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை உடனே நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கேமராவை மாதிரியே நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய மைக்கையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட முடியும். ஸோ நான் இப்போ சொன்ன இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம பேக் வந்துட்டோம்னா இந்த பெர்மிஷன் மேனேஜர்லேயே பாருங்கள், கீழே வந்து மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோஃபோனை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த மைக்ரோஃபோனில் பாருங்கள், அலோடு ஆல் த டைம் அப்படிங்கிறதுல நோ ஆப்ஸ் அலோடுன்ட்டு இருக்குது. என்னோட ஃபோனில் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட மைக் வந்து ஆன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயம் தான் இது. அலோடு ஒன்லி வைல் இன் யூஸ் அப்படின்றதுல ஒரு சில விஷயங்கள் நிறையவே இருக்குது. இப்போது ஆண்ட்ராய்டு ஆட்டோ, இது வந்து நம்மளோட ஃபோன் சிஸ்டம், ஆண்ட்ராய்டோட சிஸ்டம். ஸோ அது வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டர், கேமரா, க்ரோம், அப்புறமா ஜிபோர்டு, கூகுள், மெசேஜ் ரெக்கார்டர், ஸ்பீச்சு, அப்புறமா வீடியோ எடிட்டர் ஆப்பு, வாட்ஸ்அப், யூடியூப், இந்த இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது கூட எக்ஸாம்பிள் இப்போ க்ரோம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறேன், ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத நான் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் நம்ம கொஞ்சம் டவுட்டாக இல்லை இந்த ஆப் மூலமாக நம்மளோட மைக் வந்து வாட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் கூகுளையும் ஓப்பன் பண்ணுறேன், ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் இஃப் யூ டெனி த பெர்மிஷன் பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் யுவர் டிவைஸ் மே நோ லாங்கர் ஃபங்க்ஷனஸ் இன்டென்டட்ன்று வருது, டோன்ட் அலோ எனிவே அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது, உங்களோட மைக்கை வந்து நீங்கள் பெர்மிஷன் நீங்கள் கொடுக்காம வச்சுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. தேவையில்லை, நம்ம ஆஸ்க் எவ்ரி டைம் வச்சுருக்கலாம். தேவைப்படும் போது அது கேட்கும்போது நம்ம பார்த்துட்டு சரி இப்போ கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே பாருங்கள், ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து கீழே நாட் அலவுட் அப்படின்றது. நாட் அலவுடுன்னு இருக்கக்கூடிய இந்த எந்த ஆப்புமே என்னோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய மைக் ஆக்சஸை எடுத்துக்காது, மைக்கை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த நாட் அலவுடுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஸை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இல்லை தேர்ட் பார்ட்டி அண்ட் ஏதாவது சந்தேகப்பட முடியாத ஆப்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக அது வந்து அன்இன்ஸ்டாலே பண்ணிவிடுங்க. அதுதான் நம்ம மொபைல் ஃபோனுக்கு சேஃப். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து அவேர்னஸாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம். மாதிரி உங்களோட இந்த விடைபெறுவது உங்களுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.